மக்களை சந்திக்கிற நேரம் எப்பவுமே வெயில் மழை அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. அவங்கள பாக்குற சந்தோஷத்துல இதெல்லாம் ஒரு கணக்கிலே வராது. வெயில் அது பாட்டு காஞ்சிட்டு இருக்கும். தமிழ்நாட்டுல வெயில் என்ன புதுசா? ஓ மன்னிக்கணும், ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வருஷம் வெயில் காலம் புதுசா தான் வந்திருக்கு. அது கரெக்ட் தான். ஆனா எங்களுக்கு பழக்கம் தான். எனக்கு 40 வருஷமா அந்த வெயில் பழக்கம் தான். சொல்லுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வரவேற்பு வந்து அமோகமா இருக்கு. வெற்றிக்கான அத்தனை அத்தனை இதுவும் தெரியுது. நல்லாவே பிரகாசமா இருக்கு. வாய்ப்புகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனம் நிறைவா இருக்கு. ஏன்னா மக்கள் கிட்ட இருந்து வர வரவேற்பும் மக்கள் கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் வந்து உண்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது. ஏங்க அதெல்லாம் ஒரு கேள்வியா? அருமையான வேட்பாளர் இங்க இருக்கும்போது கேட்க மாட்டேங்க. ஏங்க உத்தேச வேட்பாளர் பட்டியல் யாருங்க போடுறாங்க? வந்ததுன்னா அப்படி நினைச்சு ஆசைப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் நடக்கும். மறுபடியும் அம்மாவுடைய ஆட்சி திரும்ப வரும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பாரு. சகோதரி போல நம்மளுடைய வேட்பாளர்கள் வந்து நல்ல அமோகமான வெற்றியை பெற்று தமிழ்நாடு எங்கும், அதாவது ஒரு புது உணர்ச்சியோட ஒரு புது தமிழ்நாட்டை மறுபடியும் எழுந்து நிக்கிறதுக்கான தூண்களாக நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நான் எப்படி எல்லாம் என்னால வந்து முயற்சி எடுக்க முடியுமோ நான் எடுத்துட்டு இருக்கேன். சினிமா துறையில இருந்து புதிதா ஒருத்தவர் களம் இறங்குகிறாரு. அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் அதெல்லாம் இப்போ கடைசி நிமிஷத்துல பேசி பிரயோஜனம் இல்ல. அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எதுவா இருந்தாலும் கடைசியா நீங்க மக்களை சந்திக்கணும், மீடியாவை சந்திக்கணும், பிரஸ்ஸை சந்திக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் வந்து புரிய வரும். தமிழ்நாட்டுல எத்தனை முறை போட்டியா நீங்க பாக்குறீங்க? ரெண்டு பேரு இல்ல, ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு கூட்டணியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உறுதியோட சொல்ல முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் இருக்கு. அண்ணா கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கேட்க மாட்டேன். பொறுத்து பார்ப்போம். ஆனா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அது அவங்களுடைய சொந்த முடிவுங்க, அவங்களுடைய சொந்த செயல்கள்ல ஆலோசனைகள். அதுக்கு வந்து நான் கருத்து சொல்ல விரும்புறேன். நன்றிங்க.